சண்டே மண்டே பச்சைக்கு, சண்டே சாட்டர்டே சண்டே பச்சைக்கு ஓகே, மண்டேவும் பச்சைக்குங்கிறீங்களா? அப்புறம் வேலைக்கெல்லாம் போக வேண்டாமா? சாட்டர்டே சண்டே பச்சைக்கு சண்டே, சாட்டர்டே சண்டே பச்சைக்கு, மண்டே மார்னிங் டச்சுக்கு. ஆமா, ஓ அது லிட்டில் டச். ஆமா, அது என்னன்னு அது இன்னும் தெளிவா விவேகாவே அது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்ல எழுதுனது வந்து சாட்டர்டே சண்டே வச்சுக்க, மண்டே மார்னிங் பிச்சுக்க சென்சார் ஒத்துக்கல, அதை மாத்தணும் அப்படின்னு. அதுக்கு பிறகு சரி டச்சுக்கு பொருள் இல்லாம ஒண்ணு போடலாம், அதுதான் போட்டது. இல்ல அதுக்கு எனக்கே பொருள் புரியுதா? ஓகே, எல்லாருக்கும் புரியும். அதாவது முதல்ல போட்டதாவது கொஞ்சம் இலைமறைக்காயா இருந்தது, இது இன்னும் ஓப்பனா இருக்கு சார். அது மாதிரி நிறம்னு பேர் வச்சுட்டு ஒரே ரத்தமா அப்படியே உங்க பேர்ல எல்லாமே ரத்தம் சொட்டுது. ரத்தம் தான் நிறமா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும்? கரெக்ட் சார்? அவங்களோட நிறம், கேரக்டர்ஸோட நிறம், எல்லாரோட நிறமும் அது ரத்தத்திலையும் கலந்து இருக்கு, அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பச்சோந்தி மனிதர்கள், அந்த கான்செப்ட் ரொம்ப பிரமாதமா இருக்கு. எல்லா மனுஷங்களாரையும் ஒரு பச்சோந்தி தனம் இருக்குது. அது இன்னைக்கு இருக்கிற அரசியலுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்குது. அதை கரெக்டா ஃபீல் பண்ணிருக்கீங்க. வெறும் கிளாமர், வெறும் இது மட்டும் இல்லாம அரசியலையும் உள்ள கொண்டு வந்திருக்கீங்க. அது இந்த டயலாக்லயும் வருது, பார்த்தேன். வாழ்த்துக்கள் சார். இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு கரெக்டா செட் ஆகும் சார் இது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ ஒரு அழகான ஒரு ப்ராஜெக்டை வந்து மக்கள் முன்னாடி கொண்டு வந்ததற்காக. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பாடல்கள் இமான் சருக்காக பாடியிருக்கேன். நிறைய வேர்ஸ்டைலான சாங்ஸ் வந்து எனக்கு எப்போவுமே சார் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் டைம் நூதனா அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெலடி கபிலன் அண்ணாவோட சேர்ந்து நான் பாடியிருக்கேன். அண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் இமான் சார். ஒரு பாட்டு வந்து ஒரு அரை மணி நேரம் மேலே அவர் ரெக்கார்டே பண்ண மாட்டார். சிங்கர்ஸ்க்கு வந்து ஹர்ட்டே ஆகாத மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அண்ட் நூதனா வந்து ஒரு 30 minutesல ஐ திங்க் வி ரெக்கார்டட் த ஹோல் சாங். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு சிங் திஸ் சாங். அண்ட் இந்த சாங் வந்து தெலுங்குலேயும் நான் பாடியிருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கிருஷ்ணா பல்ராம் சார். ஒரு டைரக்டர் வந்து இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக, இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு ஃபேமிலி மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப நன்றி இப்படி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்காக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரிவன். தேங்க்யூ. லட்சம் வீரர் காதது நெஞ்சோட வெள்ளம் ஏதோ செஞ்சு போகது இந்த தடயமும் விடயமும் இல்லாமலே காதல் வந்த காதல் சொன்ன வாசகம் அதை விரும்பவும் திரும்பவும் சொல்லாமலே யார் என்ன சொன்னாலும் கேட்கல உன் போல நான் பார்க்கல நானே வந்து நோதன உன்னை இன்று இந்த ஜீவனா அடி நோதன உன்னை விட்டு எங்கும் போவனா. Thank you, Srinasha. It's just unbelievable. எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பிரவஸ்தி ஆராத்யா. எனக்கு தமிழ் அவ்வளோ வராது, ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன். அப்புறம் ஹைதராபாத். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாய்ப்பு கொடுத்த டிஎம்ஆன் சாருக்கும் அண்ட் பல்ராம் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் சாங். ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் வந்து சின்ன வயசில் சில தமிழ் ரியாலிட்டி ஷோஸில் பாடிருக்கேன், ஆனால் அதுக்கப்புறம் எப்பவும் வரல. ஸோ திஸ் இஸ் மை வெரி வெரி ஃபர்ஸ்ட் மூவி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீ.
சார் உங்களுக்கு ஓகேயா? ராஜேஷ் உங்களுக்கு அவருக்கு ஓகே சார். யார் மக்கள் யார் இங்கு எப்போது தண்ணீர் மாறும் யார் இங்கு ரத்தத்தின் சிறப்பு உலகும் நிறம் மாத்திடுவா பதில் சொல்லுவாரோ உள்ளத்தின் நேரத்தை ஏனோ சிலர் மாத்திடுவார் மனிதரோ பேரோ நிரந்தரம் எல்லா நேரம் நெஞ்சின் நிறம் தினம் மரம் நிறம் லோகம் என்னும் நிறம் சிலர் நிறம் மோகம் என்னும் நிறம் சிலர் நிறம் தேங்க்யூ. Thank you பிரமிஸ்தி, thank you so much. நீங்க பேச தாண்டி எல்லாருக்கும் வணக்கம், press மீடியாக்கு வணக்கம். I want to thanks to Nitin sir for having me here. It's amazing to be here. And I want to thanks to our very lovely director Krishna sir for this prettiest opportunity. And also thank you so much Shankar Master for this beautiful choreography. Because of you this song is looking fab. And also I want to congratulate to entire team of Neeram, because I know this film is gonna be super duper hit. So thank you so much. Nandri Vanakkam. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே இன்னைக்கு ஃபுல் நிறம் டீமோட இங்கே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா மீடியா இங்கே வந்த ரொம்ப நன்றி. ஆடியன்ஸ் இந்த படம் பார்க்குறதுக்கு நாங்கள் எல்லோரும் ரொம்ப எக்ஸைட்டட். ஸோ நீங்கள் எல்லாம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் எல்லாருமே பார்க்குறேன். ஜென்சி இன்ஃப்ளூயன்சர்ஸ், ட்விட்டர் மீடியா, ட்ரெடிஷ்னல் ஜேர்னலிஸ்ட், இன்றைக்கு வரைக்கும் என்ன பெரிய லெவலில் வந்து எனக்கு ஊக்குவிக்கிற ட்ரெடிஷ்னல் ஜேர்னலிஸ்ட் எல்லாருக்குமே வணக்கம். இந்த படம் வந்து ஒரு நட்பின் அடிப்படையில் நடக்கிற ஒரு படம். ஏன்னா ப்ரொடியூசருக்கும் டேரக்டரும் ஒரு மிகப்பெரிய பாண்டிங். எனக்கும் பல்ராம் கிருஷ்ணாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அதனால் வந்து இந்த படம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னால் உருவாக்கப்பட்டு ரெடியான ஒரு படம். எல்லாருமே வந்து இதில் வந்து நிறைய உழைச்சிருக்காங்க, நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. முகின்லாம் வந்து அவுட் ஆஃப் தி வே போயிட்டு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காப்புல. எப்படின்னா டேட்டு கிடைக்காது, மலேசியா போகணும், வரணும். ஸோ பொருளாதாரமும் இது வந்து சின்ன படம்னு சொல்கிறதா இல்லை பெரிய படம் சொல்கிறதான்னு தெரில. பட் இதை வந்து சின்ன படமாக தான் பிளான் பண்ணாங்க. பட் தேங்க்ஸ் டு ரவிக்குமார் காரு இந்த படத்தை வந்து பெருசாக பண்ணிட்டாரு. இன்னொன்று, ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். கிருஷ்ணாவுக்கு வந்து இமான் சார் வந்து இது முழுக்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ண ஒரு படம் தான். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து இமான் சார் வந்து மெனக்கெட்டுருக்காரு. அவர் எல்லா படமும் மெனக்கெடுவார். ஆனால் இந்த படத்தை ஃபுல்லாக ஷேப்பாக கொண்டு வந்து வச்சிருக்கிறது வந்து இமான் சார் தான். ஸோ உண்மையிலேயே தேங்க்யூ இமான் சார். நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரீமும் போகிறீங்க, அந்த எக்ஸ்ட்ரீமும் போகிறீங்க. அதனால் வந்து எல்லா சாங்ஸுமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. என்டையர்லி தி காஸ்ட் அண்ட் க்ரூ. சாபு நேஷ்னல் அவார்ட், ரொம்ப வருஷமான ஃப்ரெண்டு எனக்கு. இந்த படம் செட் பண்ணும்போது ஆரம்பிக்கும் போது வந்து என்ன ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்காக தான் கிருஷ்ணா கூப்பிட்டாப்புல. அப்போ நான் சொன்னேன் யாரெல்லாம் போட்டிருக்கேன், என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ற போது, சரி நம்மளுக்கு கொஞ்சம் இந்த ப்ரொடக்ஷனோட இன்வால்மெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும்ல. ஸோ அதனால் இவங்களை போட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அவங்க போட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அந்த சின்ன சஜஷன்ஸ் தான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கு படம் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட நடிச்சு நான் இந்த பக்கம் ஒரு சைடில் போயிட்டு நான் திருப்பி வந்தேன். அப்போ தான் சொன்னேன், இல்லை டேக் ஆஃப் ஆகி நல்லா வந்திருக்குன்ற படம் பார்க்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டர் பண்ண ஒரு ஃபீலே இல்லை எனக்கு. அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தான். கிருஷ்ணாவோட பிரச்சனைனா இன்னும் பெட்டராக பண்ணணும். நான் சொன்னேன் அடுத்த படத்தில் பண்ணிக்கலாம், இந்த படத்தை இப்போதைக்கு கொண்டு போய் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்றதுனால தான் இது எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணேன். இவங்க பாதி பேர் வந்து என் பேரை சொன்னாங்க அப்படின்னா வந்து அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி கோஆர்டினேட் பண்ணதுக்காக தான் சொன்னாங்க. நீங்கள் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் ஃபீல் பண்ணிட போகிறீங்க. அதனால் எனக்கு சில வெல்விஷர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த படம் நல்லா வரணும். நிதின் சத்யா பல வருஷங்களுக்கு அப்புறம் திருப்பி ஒரு நல்ல நடிகனாக வந்திருக்கான் அப்படின்றதுக்காக அவுட் ஆகுது. கரூர்லேருந்து பாக்யராஜனா எனக்காக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காப்புல. தேங்க்யூ வெரி மச் வந்து விஷ் பண்ணதுக்கு. இது இல்லாமல் தேங்க்ஸ் டு தி
பிஆர்ஓஸ் இந்த படத்தை வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ எப்போவுமே டீம் ஏம் எனக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஐ எம் ஹாப்பி ஃபார் தட். சிங்கர்ஸ் நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணணும். ஏன்னா பல ஆடியோ ஃபங்க்ஷன்ஸ், பல ட்ரெய்லர்ஸ் பார்த்துட்டேன். நான் பார்த்தது வந்து பெருசாக சிங்கிங் நான் பார்த்ததில்ல. ஆனால் இன்றைக்கி அவங்க 2 பேருமே வந்து மூடை மாற்றிட்டாங்க அப்படியே. ஸோ அதெல்லாம் உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ போத். மற்றபடி சங்கர் மாஸ்டர்லாம் நான் என்னுடைய ஆரம்ப காலத்துலேருந்து நான் வந்து நாங்கள்லாம் ஒன்றா டான்ஸ் ஆடுவோம். ஃப்ரண்ட் ரோல் ஆடுவேன், நான் பேக் ரோல் ஆடுவேன். ஸோ அதனால் ஹாப்பி தட் இஸ் அ மாஸ்டர் டுடே. ஸோ ஒரு நல்ல படம், தரமான படம். இதோட பிளேஸ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதோட பிளேஸ்மெண்ட் ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் தான் இதை பிளேஸ் பண்ண போகிறது. இதை எங்கே கரெக்டாக பிளேஸ் பண்ணி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறீங்கன்றது உங்கள் கையில் இருக்குது. நல்ல படம், ஒரு நல்ல டைரக்டர் உருவாக்கக்கூடிய எல்லா அம்சங்களும் இந்த படத்தில் இருக்குது. ஸோ அதனால் ஐ ரிக்வெஸ்ட் திஸ் ஜென்ரேஷன், தி ப்ரீவியஸ் ஜென்ரேஷன், ஆல் தி இன்ஃப்ளூயன்சர்ஸ், ட்விட்டர்ஸ், படம் பார்த்துட்டு கிவ் யூ ஹானஸ்ட் கமெண்ட்ஸ். ஒரு நல்ல தரமான படம். கே ஸ்கொயர்லேருந்து இன்னும் நிறைய படங்கள் வர்றதுக்கான வழியை நீங்கள் தான் வகுக்க போகிறீங்க. தேங்க்யூ வெரி மச். நிறம் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இன்டர் ப்ரொடக்ஷன் வந்திருக்க கே ஸ்கொயர் சினிமாஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ராஜேஷ் சார், யூ ஹேவ் அ பிரைட் லாங் வே அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இன்னும் நிறைய படிகள் இருக்குது. அது எல்லாமே வெற்றி பாதைகளாக அமைய நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன் சார். அண்ட் பல்ராம் கிருஷ்ணா அவர்கள், அவருக்கு இது முதல் படம். நிதின் அவர்கள் சொன்ன மாதிரி இது முதல் படம் மாதிரி இல்லை. நல்ல ஒரு தேர்ந்த இயக்குனர் திரைப்படம் மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய திரைப்படங்கள் பண்ணியிருந்தாலும் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு க்ரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்ற ஜான்ராவில் எனக்கு 11 படம் தான் அமைஞ்சது தமிழ் தெலுங்குல. அண்ட் அதுக்கு பிறகு இந்த படம் அந்த மாதிரி ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லராக வந்தபோது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஓகே, வேறு ஒரு வென்யூ ஒன்று ஓப்பன் ஆகுது அப்படின்ட்டு. எப்போவுமே ஜென்ரல் வாட்சில் ஒரு ஓடிடியில் மோஸ்ட் வியூடு ஃபிலிம்ஸாக அதே மாதிரி பார்க்க விரும்புகிற திரைப்படங்களாக இருப்பது வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரைம் த்ரில்லர் இதுதான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் நான். அதுக்கப்புறம் ஹாரர், இது 2 தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஜான்ரர். நான் வந்து விரும்பி பார்க்குறதில்ல. பட் ஹாரர் ஃபிலிம்ஸ் இன்னும் கரெக்டான ஒரு ஹாரர் ஃபிலிம் இன்னும் வரல. அதுவும் வந்தால் அது பயங்கரமாக உட்காந்து வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. அண்ட் இப்போ இந்த க்ரைம் இன்வெஸ்டிகேஷன், இந்த க்ரைம் த்ரில்லர் ஒரு பாத் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கிறதுல எனக்கு அது கூடுதல் சந்தோஷம். அதில் நிறம் ஒரு நல்ல ஒரு க்ரைம் த்ரில்லராக இருக்கும்ன்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. அண்ட் இதில் நடித்திருக்கும் நடிகர்கள் முகேன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு மலேசிய தமிழர். அண்ட் இங்கே நிறைய திரைப்படங்கள் நீங்கள் பண்ணணும் சார். அண்ட் உங்களுக்கு விவேகா அவர்கள் சொன்னது போல் யூ ஹேவ் த ரைட் அப்பியரன்ஸ் அண்ட் நடிக்கும் திறன் எல்லாமே இருப்பதுன்றதுனால ப்ரொடியூசர்ஸ்க்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்து அது எல்லாமே ஒரு பேக்கேஜ் தான். ஒரு ஆர்டிஸ்ட்ன்றது நாட் ஓன்லி பர்ஃபார்மன்ஸ், பீங் அவங்க ஒரு நல்ல ஒரு குட் புக்ஸ்குள்ள வித் தி டைரக்டர் அண்ட் வித் த டீம் எல்லாம் இருப்பதும் இது எல்லாமே ஒரு பேக்கேஜ் தான். ஸோ அது எல்லாமே நீங்கள் இந்த திரைப்படத்தில் அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கும் டைரக்டருக்கும் கொடுத்துருக்கீங்கன்றதுல சந்தோஷம். இன்னும் நிறைய திரைப்படங்கள் நீங்கள் பண்ணணும், தமிழ்லையும் பண்ணணும், வேறு எந்த மொழிகளில் உங்களுக்கு பண்ணணும்னு ஆசை இருக்கும். வானம் இருக்குது, சிறகடித்து பாருங்கள். அண்ட் தானியா ஹோப் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் நடித்த பிரீத்தி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கொரியோகிராஃபர்ஸ் நிச்சயமாக இந்த படத்தில் இந்த ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார். ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. அண்ட் ஸ்னேஹா, ஹார்டி விஷஸ் டு யூ. உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சாபு அவர்கள் வந்து நிறைய திரைப்படங்கள் இப்போ பேக் டு பேக் ஒர்க் பண்ணுறோம். அண்ட் ரொம்ப ரொம்ப சின்சியரான ஒரு எடிட்டர். அவர் ஒன்று எடிட் லாக் பண்ணி கொடுத்தாலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப க்ளீனாகவும் அண்ட் கன்வே பண்ண வேண்டிய ஸ்க்ரீன் பிளேயில் கன்வே பண்ண வேண்டிய கான்டென்ட் எதுவுமே மிஸ் ஆகாமல் ரொம்ப அழகாக கான்டென்ட்டும் டெலிவர் ஆகி அட் த சேம் டைம் அந்த ரன் டைமும் கரெக்டாக கிரிப்பிங்காக வைக்கக்கூடிய ஒரு சில தேர்ந்த எடிட்டர்ஸில் சாபு அவர்களும் ஒருவர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ பேக் டு பேக் அகேன். அண்ட் விவேகா அவர்கள் அண்ட் பா விஜய் அவர்கள் 2 பேருமே இதில் சாங்ஸ் எழுதியிருக்காங்க. விவேகா சொன்ன மாதிரி இட்ஸ் அ லாங் ஜேர்னி. என்னுடைய ஆரம்ப கால திரைப்படங்கள்லேருந்து தொடர்ச்சியாக பாடல்கள் எழுதிட்டு வரவர். ரொம்ப ரொம்ப சின்சியரான ஒரு பர்சன். அவர் சொல்கிறாரு, நான் நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்க மாட்டேன், நான் எப்போவுமே நிறைய ஆப்ஷன்ஸோ அதே மாதிரி சிங்கர்ஸ் கிட்ட திருப்பி இந்த மாதிரி டேக் எடுக்கிறதோ அது வந்து என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்னா, நான் ஒர்க் பண்ணுற கலைஞர்களோட அவங்கக்கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டியை தூக்கி அவங்க தலை மேலே வைப்பேன். அதுதான் ரொம்ப ரொம்ப கனமானதுன்னு நம்புகிறேன் நான் இத்தனை வருஷமாக. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை தூக்கி அவங்களுடைய தலையில் வைக்கும் போது, இது உங்கள் பாட்டு, இதில் உங்கள் பேர் தான் வரப்போகுது,
இது உங்கள் பாடல், இது நீங்கள் தான் பாட போகிறீங்க, இது உங்கள் பேர் தான் தாங்க போகுது, நீங்கள் அதுக்கு உண்மையாக இருந்துருக்குங்கன்னு மட்டும்தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதை வந்து இதில் பக்கம் பக்கமாக நம்மளுக்கு பைபிள் மாதிரி ஆப்ஷன் எழுதி கொடுக்கறது இல்லை விஷயம். ஒரு பல்லவி ஒரு சரணம் தான் ஒரு பாட்டில் வரப்போகுதோ, இல்லாட்டி ஒரு பல்லவி 2 சரணம் தான் பாட்டில் வரப்போகுதுன்னா அதுக்கு நீங்கள் வந்து அழகாக அதை வந்து கோர்த்து கொடுங்க. இப்படி தான் ஆரம்பிக்கணும் பாட்டு, இப்படி தான் 2வது வரி இருக்கணும், இப்படி ஒரு வரியோ இப்படி ஒரு வார்த்தையோ இந்த சூழலுக்கு இதை விட சிறப்பாக யோசிக்க முடியாதுன்ற ஒரு அது நீங்களே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒன்று கொடுங்க அப்படின்றதுக்காக தான் விவேக சார்ட்ட அதை வந்து சொல்லுவேன். 10 ஆப்ஷன் இல்லை, அதுலேருந்து ஒன்று இங்கே 2 எடுத்து ஒரு பாட்டுக்குள்ளே போடும்போது அது வந்து ஏதோ கொஞ்சம் சரியாக வராத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அது ஒரு தொடர்ச்சி இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு எப்போவுமே இருக்கும். அந்த தொடர்ச்சியான விஷயம் அந்த பாடலாசிரியர் அந்த பாடலை செய்வது போல் வேறு யாரும் அதை வந்து தாங்க முடியாதுன்னு நான் திடமாக நம்புறேன் நான். ஸோ அதனால் விவேகா அவர்கள்ட்ட வந்து எப்போவுமே அதுதான் சொல்லுவேன், நிறைய எழுதாதீங்க, கொஞ்சமாக எழுதுங்க, அதை ரொம்ப சிறப்பாக எழுதிடுங்க அப்படின்னு மட்டும் சொல்லுவேன் நான். அண்ட் இத்தனை ஆண்டு காலமாக நிறைய பாடல்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு, இன்னும் நிறைய ஒர்க் பண்ணணுன்ற ஆசையும் இருக்குது. அண்டு ஒரு சில லிரிசிஸ்ட் தான் வந்து டைரக்டர்ஸோடையே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அது வந்து அந்த ஒர்க்கிங் ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஆக்கி கொடுப்பாங்க. சில பேர் வந்து இன்னும் அது லிரிசிஸ்ட் மட்டும் இல்லை, அது ஜென்ரலாகவே டெக்னீஷியன்ஸ்லாம் ஃபோனை போட்டால் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது இல்லையா. அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது விவேகா பொறுத்த வரைக்கும். இப்போ ஃபோனை போட்டாலும் எடுப்பார், அதுக்கு வந்து ஒரு பதில் சொல்லுவார், கரெக்டாக டைமுக்கு வந்து சாங் கொடுத்துருவார். இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. அதனால தான் நான் எத்தனை வருஷம் சார், 25 வருஷம் இருக்குமா, ஈஸியாக 26 இயர்ஸ் சார், 26 இயர்ஸாக ஒருத்தர் லிரிசிஸ்டாக இங்கே இருக்காருன்னா அது ஒரு சாதாரண விஷயமே இல்லை. அதுக்கு வாழ்த்துக்கள் சார். அண்ட் சாம் சொன்ன மாதிரி ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருந்தது. அண்ட் but really enjoyed your speech and I enjoyed your work also in the film. My wishes to you, and you have a long way to go. And the colors and then the color scheme you used in the film, it was really nice, and I love the DI part of it also. So hearty wishes to you. And total team என்னுடைய நன்றி. நிதின் சார், நீங்கள் நிறைய பேர் இந்த படத்துக்காக கோஆர்டினேட் பண்ணி பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் ரொம்ப அழகாகவும் நடிச்சிருக்கீங்க. உங்களுடைய பெரிய பாசிட்டிவே உங்களுடைய கண்கள் தான், உங்களுடைய அழகான கண்கள் தான். ஸோ அந்த கண்களே வந்து 1000 எமோஷன் சொல்லுது. ஸோ அப்படி தான் திரைப்படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் பண்ணும்போது இந்த மனுஷனுக்கு மட்டும் உடம்பு செய்யல, கண்ணுக்கு மட்டும் கரெக்டாக பார்த்து அந்த எமோஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணிட்டா போதுன்ற மாதிரி தோணும். ஸோ தேங்க்யூ சார், உங்களுடைய கான்ட்ரிபியூஷனுக்கு ரொம்ப நன்றி. யாராவது பேர் விடுபட்டிருந்தா தயவு செய்து மன்னிச்சுங்க. அண்ட் நீங்கள் ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்க ஸ்ரீனிஷா அண்ட் பிரவஸ்தி வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாங் பாடியிருக்காங்க, ஷீஸ் ஃப்ரம் ஹைதராபாத். அப்புறம் ரீசெண்டாக ஒரு பிக்சர் அனுப்பிச்சாங்க, அதை பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன். வீட்டிலலாம் காமிச்சேன் நான். எந்த சீசன்மா சூப்பர் சிங்கர்? இட் வாஸ் Junior 4 அப்போ போயிருக்காங்க. அப்போ வந்திருக்காங்க, இத்தினூண்டு பாப்பாவா வந்திருக்காங்க. அப்போ நான் போயிருக்கேன் போல இருக்கு. அப்போது ஒரு பிக்சர் வந்து ஷேர் பண்ணாங்க, எனக்கு பார்த்து ஷாக் ஆகிடுச்சு. ஓகே, நம்மளுக்கு வயசாகுது போல இருக்கு அப்படின்ட்டு. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக வாழ்த்துக்கள். அண்ட் யூ ஹேவ் அ லாங் வே டு கோ. காட் பி வித் யூ. அண்ட் ஸ்ரீனிஷா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் யூ ஹேவ் அ பிரைட் ஃபியூச்சர். அண்ட் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தொடர்ச்சியாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டுமா. நன்றி. அண்ட் வந்திருக்க ப்ரெஸ் ஊடக நண்பர்கள், இத்தனை ஆண்டுகளாக எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க அனைத்து நண்பர்கள், ஒவ்வொரு கேமராக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய அன்பு உள்ளங்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கங்கள். மிகப்பெரிய நன்றி. ரொம்ப நேரமாக காத்துட்ருக்கீங்க. என் மேடையில் இருக்கிற அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் பிரசாத் லேப்ல இன்னொரு படத்தோட ஒரு லான்ச். நிறம் சார் சொன்ன மாதிரி தான், நிறம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு நிறம் இருக்கும். அதை பேஸ் பண்ணி வந்த ஒரு கிரைம் த்ரில்லர் தான் இந்த படம். கண்டிப்பாக படம் எல்லாருக்குமே பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். அதுக்கு முன்னாடியே வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். லாங்குவேஜஸ் வெளியாக இருக்கு. சோ நிச்சயமா படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து நல்ல ஒரு வரவேற்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது படத்தின் க்ரூ சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோளா வச்சுக்கணும். மீண்டும் ஒரு பெரிய நன்றி. I would like to congratulate the music composer Iman sir for bringing all the tracks and film to life. Srinisha, all the very best. Thank you for singing the song. இந்த படத்தில் பாடினது ரொம்ப நன்றி. ரொம்ப அற்புதமான வாய்ஸ். ஆல் த வெரி பெஸ்ட் யூ. ஸோ இந்த வேலையில் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். யார் பேராச்சும் விடுபட்டிருந்தால் மன்னிச்சிடுங்க. இந்த படம் மக்கள் மத்தியில் கண்டிப்பாக போய் நீங்கள் சேர்க்கணும். ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு கலைஞரும் வந்து விரும்புறது வந்து ஒரு நல்ல சப்போர்ட், மக்கள் மத்தியில் ஒரு நல்ல சப்போர்ட். அந்த சப்போர்ட் வந்து உருவாக்குறதுக்கு மிகப்பெரிய ஒரு ரிச்சாக இருக்கிறது
டெஃபினெட்லி நம்ம மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் உங்க எல்லாரும் தான், நீங்கள் எல்லாருமே தான். ஸோ நீங்கள் போய் சேர்க்குற இந்த விஷயம் தான் மக்கள் மத்தியில் பேசப்படுறது தான் மறுபடியும் பார்க்கப்படும். ஸோ அந்த வரிசையில் இந்த நிறம் படம் கண்டிப்பாக நிற்கும்னு நம்புகிறேன். நன்றி. நரணிய இந்த அரசியல் துரோகமா, காதல் துரோகமா? எல்லா துரோகமும் சார். பொண்டாடி துரோகம் பண்ணலாம், பசங்க துரோகம் பண்ணலாம், நீங்க துரோகம் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ் துரோகம் பண்ணலாம், எல்லா துரோகம் பண்ணணும் சார். அதுல உங்களுக்கு நடந்த உண்மை கதைன்னு சொல்றேன் சார். எனக்கு நடந்தது இல்ல சார். நம்ம இந்தியாவில நடக்கிற எல்லா நடந்தையும் எடுத்து பார்த்ததுல அதுல வந்தது. ஓகே சார். விவேகா சார், உங்க பாட்டுல ஒரு பாட்டுல வந்து லைட் ஆஃப்னா எல்லா விளக்கமாறும் ஒண்ணுதான் நீங்க. இதுல பச்சை இது பர்பஸா வச்சதா அல்லது உண்மையா சொல்லுங்க. இப்போ இந்த படத்துல இந்த நூதனா அந்த மெலடி சாங் கொடுத்து அதெல்லாம் எழுதிருப்பேனா? நிச்சயம் இருக்கு. இது ஒரு கேளிக்கை பாடல் அப்படிங்கறதுனால அந்த கேளிக்கை பாடலுக்குரிய நியாயத்தை செய்யணுங்கிறதுக்காக அதை எழுதுறதான். வித்தியாசிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். நன்றி சார். சார், பச்சை அதெல்லாம் கரெக்ட் தான். அதுக்கான நடிகை எப்படி தேர்வு செஞ்சீங்க? டான்ஸ் ஆனது பிரமாதமா வந்தாங்க. அது ஒரு புது சில்க் மாதிரி இருக்கு. இவ்வளவு விஷயத்துல அதுதான் கேளுங்க சார், நல்லா கேளுங்க சார். நீங்க டைரக்டர் சொல்லுங்க. ஏன்னா அந்த அந்த பாத்திரத்துக்கு அந்த பாட்டுக்கு செலக்ட் பண்ண ஆர்டிஸ்ட் நிறைய பேர் அவங்களை எங்கிருந்து பிடிச்சிங்க? அவங்க பேரு இல்ல புது சில்க் மாதிரி அறிமுகப்படுத்திருக்கீங்களா? இல்ல, இதுல ஆக்சுவலா நிறைய பேர் எனக்கு மாஸ்டர், நானு எல்லாரும் உட்காந்து டீம்ல இருக்கும்போது நிறைய பேர் வந்துச்சு. நான் இவங்க தான் வேணும்னு சொன்னேன். மாஸ்டர் கேளுங்க. ஏன்னா டான்ஸ் பார்த்தேன் இன்ஸ்டால, தமிழ்ல இது வரைக்கும் வரல, தெலுங்கு அண்ட் ஹிந்தி ஃபேமஸ். எனக்கு இவங்க இந்த கரெக்டா இருப்பாங்க இந்த மாஸ் சாங்குன்னு. அவங்க எவ்வளவோ கொடுத்தாரு எனக்கு, மாஸ்டரும் சரி எல்லாரும். இவங்க தான் வேணும், இவங்க தான் வேணும்னு சொல்லிட்டேன். எவ்வளவோ பேர் வந்து ஆஃபீஸ் வந்தாங்க. அப்படி வந்ததுதான் அது இல்லையா மாஸ்டர்? நீங்க தான் சொல்லணும். ஆமா சார், ஆமா சார். வந்துச்சு இந்த இதுல காதலன்ல வரும்ல சார், எவ்வளவா அந்த மாதிரி வந்துச்சு. விட்டு பார்த்தோம் சார், நல்லா வாய்ஸ் கொடுத்தாரு. அவர் கொடுத்த வாய்ஸ் படம்லாம் அவர் கொடுத்த வாய்ஸ்லாம் படம் ஹிட்டு சார். ரெண்டு படம் அவர் கொடுத்த நிறைய வாய்ஸ் படம் ஹிட்டு. டைரக்டர் சார் இருக்கு சார். நீங்க படத்தை வந்து கிட்டத்தட்ட தமிழ், தெலுங்கு, மலையாளம் ரிலீஸ் பண்றீங்க. ஸோ எந்த ஸ்டேட்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் மேலோட்டமா சொல்றீங்களா இல்ல டீப்பா ரிசர்ச் பண்ணி சொல்றீங்களா? இந்தியா ஃபுல்லா நடந்தது, மெயினா கொல்கட்டால நடந்தது, அவ்வளவுதான். அது வந்து நம்ம படம் எடுத்துட்டோம், ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் கதை எழுதிட்டோம். நான் சொன்னல 16 வருஷம் நம்ம எழுதிடுவாங்க. ஒவ்வொரு வருஷம் ஒன்னொன்னு வந்துச்சு, ஒவ்வொரு டைரக்டர்ஸ், ஒவ்வொரு கோ டைரக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் போயிட்டு வந்தோடனே 4 months கழிச்சு இன்சிடென்ட் நடக்குது. அதுக்கப்புறம் செகண்ட், தேர்ட், ஃபோர்த் போனோம். சரி, நம்ம என்ன நினைச்சோமோ அது நடந்ததுல பேப்பர்ஸ்ல நிறைய வந்திருக்கு. இன்னொன்னு இட் ஹேப்பன்ட் வாட் எவர் திங். அதை நினைச்சு போல அந்த மாதிரி இருக்கும்போது நடந்து நம்ம நினைச்சதை கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணோன்னா அது அப்படியே பர்ஃபெக்டா இருக்கும். முல்லியன் சார், நீங்க பிக் பாஸ்ல அவங்களே சொன்னாங்க உங்க சீசன் வந்து அவ்வளவு பெரிய சீசன். நீங்க வந்து நடிகர் மாத்திரம் இல்ல, நீங்க வந்து பாடகர், நீங்க வந்து பாடலாசிரியர் எல்லாமே ஆயிடுச்சு. ஏன் இவ்வளவு கேப்? உங்களை வந்து தமிழ் சினிமால ஏமாத்திட்டாங்களா இல்ல சரியான இது பண்ணியா? இல்ல அப்படி கிடையாது சார். ஆக்சுவலி என்னன்னா, இடம் பொருள் ஏவல் அப்படி இருக்கு இல்லையா? ஸோ காலம் தான் வந்து ஒவ்வொரு ஒரு மனிதனோட காய் நவுத்தி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி பாடல்கள் பண்ணிட்டு தான் இருக்கேன், ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு தான் இருக்கு. இப்போ சோசியல் மீடியா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கு. இப்போ சோசியல் மீடியான்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு 10 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு கான்டென்ட் போட்டா 10 பேர் பார்ப்பாங்க. அப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு கான்டென்ட் பார்த்தா ஒரு ஆள் தான் பார்ப்பாங்க. என்ன ரீசன்னா, தி growth, அவ்வளோ அதிகமான இன்ஃப்ளூயன்சஸ், அவ்வளோ அதிகமான விஷயங்கள் வந்து ஃபிளட்டட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம செய்யறப்ப அது தெரியாம இருக்கலாம். ஸோ நான் நிறைய பாடல்கள் ரீசன்ட் டைம்ல பண்ணியிருந்தேன். பொதுவா ஒரு 80% தெரியுது, 20% தெரியல. எப்ப ரிலீஸ் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. பட் ரிலீஸ் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் தான் போய் பார்ப்பாங்க, தேடுவாங்க. ஏன்னா அவங்களோட அல்கரிதம் மாறி இருக்கும். அவங்க சர்ச் பண்ற அல்கரிதம் யூடியூப்ல இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், அந்த மாதிரி. ஸோ இந்த ஒரு அடிப்படை தான். மற்றபடி பாடல்கள் பண்ணிட்டு இருக்கேன். படங்கள் 2-3 படங்கள் வருஷத்துல தொடர்ந்து வரப்போகுது. ஸோ ஒவ்வொருத்துக்கும் ஒரு கேப் வந்து என்ன விடுதுன்னா, சில தாமதங்கள் இப்போ ப்ரொடக்ஷன் சைட்ல நடக்கும். அதுக்கப்புறம் வந்து தவிர்க்க முடியாத சில காரணங்கள் சொல்லலாம் இல்லையா? எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா? அந்த ஒரு கேப் தான் தவிர்த்து நல்ல கண்டென்ட் வந்து எப்பயுமே கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ நல்ல கண்டென்ட் தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஹாய் முகன். தேங்க்யூ சார். சொல்லுங்க அக்கா. வணக்கம்.
இப்போ வந்து நீங்க மலேசியா டு சென்னை வந்து படம் பண்ணிட்டு இருக்கீங்களா? Yes, sir. இந்தியாவுல செட்டில் ஆகிற ஐடியா இருக்கா? அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு அப்டேட் கொடுங்க. கண்டிப்பா டெஃபினட்டா ஐடியா இருக்கு. இந்தியாவில் செட்டில் ஒரு ஐடியா இருக்கு. என்னோட ஃபேமிலி எல்லாம் முழுசா மலேசியாவில் தான் இருக்கிறாங்க. ஸோ நான் வந்து ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டான ஒரு பர்சன். ஸோ அதனால நான் பேக் அண்ட் ஃபோர்த் ட்ராவல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். எனக்கு இப்போ இங்க அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப இங்க வந்து ஒரு ரீசெண்ட் டைம்ல படம் பண்ணப்போ ஒரு 3 months, ஒரு 4 months, 6 months, 8 monthsலாம் கூட இருந்திருக்கேன். ஸோ 8 months இங்கே இருந்து ஃபுல் ஸ்ட்ரெச்சா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி டிராவலிங் தான் இருக்கு. அடுத்தடுத்த எக்ஸைட்டிங்கான படங்கள், ப்ராஜெக்ட்ஸ், பாட்டு இதெல்லாமே வரிசையில காத்துட்டு இருக்கு. இந்த நிறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு அப்டேட்டா வரும். முகேன் சார், அண்ணன் கேட்ட கொஸ்டினோட இது தொடர்ச்சி தான். ஏன்னா பிக் பாஸ்ல ஜெயிச்சவங்க எல்லாருமே தான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஆனா வந்து கூட இருக்கிறவங்க வந்து நிறைய படம் பண்ணிடுறாங்க. ஏன் நீங்க வந்து ஹீரோசம் தான் பண்ணணும், இல்ல மத்த வேற கேரக்டர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்கீங்க? அப்படி கிடையாது. நல்ல கேள்வி. தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங். நீ கூட பேசியிருந்தேன், டீம்ல பேசியிருந்தேன். ஆக்சுவலி ஹீரோ மட்டும் பண்ணணும்னு கிடையாது. எல்லா கதாபாத்திரமும் இப்ப இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வச்சு ஸ்டாரி பண்றதை விட ஸ்டாரி தான் ஹீரோவா இருக்கு நிறைய இடங்கள்ல. அது மாதிரி நிறைய படங்கள் கூட நீங்க சொல்லலாம். எக்ஸாம்பிள் சொன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி, அது வந்து ஹீரோ ஓரியன்டட் ஃபிலிம் கிடையாது. அந்த ஸ்டாரி வந்து ஒரு ஹீரோ. அந்த மாதிரி நல்ல கதாபாத்திரம் உள்ள எந்த ரோல் கிடைச்சாலும், ஒரு வில்லன் கிடைச்சாலும் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்கு. நல்ல கதாபாத்திரம் ரோல் கிடைச்சாலும் பண்ணணும்னு ஆசை இருக்கு. கண்டிப்பா அதை நோக்கி போவேன். இமான் சார், டாக்டர் சொன்னாங்க எல்லாமே துரோகம் சொல்லிட்டு ஒரு சாங்ஸ் வருது. அது வந்து இமான் சாருக்கும் வந்து துரோகம் நடந்திருக்குன்ட்டு. அந்த சாங்ஸ் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு என்ன தோணுச்சு மைண்ட்ல? யாருக்குதான் சார் நடக்காம இருக்கு? யாருலாம் அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு இருக்குதானே செய்யும். ஸோ அது வந்து அந்த மாதிரி ஒரு வரி பாவுஜை போடும்போது இன்னும் ரிலேட்டபிளா இருந்தது. அது வந்து எனக்கு மட்டும் இல்ல, அது கேட்கறவங்க யாரா இருந்தாலுமே அவங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் இல்லையா? ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஓகே, ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கு. ஒண்ணும் இல்லை, இப்ப அந்த வரியை பத்தி யாரும் ஒண்ணும் நாங்க பேசிக்கவும் இல்லை, ஒண்ணும் இல்லை. பட் அதே விஷயம் வந்து இயக்குனருக்கு அவருக்கும் அது ரிலேட் ஆயிருக்கு, ப்ரொடியூசருக்கும் அது ரிலேட் ஆயிருக்குன்னு போது அது ரொம்ப ஒரு காமன் ஃபேக்டரா இருக்குன்னு பார்க்கும்போது ஓகே. அப்போ ஏன்னா ஒரு கலை, அந்த படைப்பே சார் அது எத்தனை பேருக்கு அது ரிலேட் பண்ணுதுன்றதுதான விஷயம். அது ஒரு வரி, ஒரு பாடலுடைய வரி அது ரிலேட் பண்ணுதுன்னா சந்தோஷம் தானே. கேளுங்க சார், நல்லா கேளுங்க சார். சரிங்க சார். இப்ப இந்த ஸ்டேஜ்ல எல்லாருமே இன்ஃபுளுன்சர் சொல்லியிருந்தாங்க. ஆனா நீங்க வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்ஃபுளுன்சர் மீட் வச்சு ஒரு சங்கம் ஒண்ணு ஆரம்பிச்சீங்க. அது எந்த லெவல்ல இருக்கு? இப்ப இன்ஃபுளுன்சர் தான் வந்து சினிமாவை ஆட்டி படைக்கிறாங்களா? ஆனா வந்து நீங்க சொல்லும் போது என்ன சொன்னீங்க, நாங்க ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணி அவங்களை நீட்டா பண்ணுவோம் நீங்க. ஆனா இப்ப இன்ஃபுளுன்ஸ் கிட்ட போகும்போது எல்லாமே பணம் கேட்கறாங்க, அதிக லெவல்ல காசு கேட்கறாங்க, ஒரு சின்ன ரிவ்யூ கூட. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இன்ஃப்ளூயன்சர்ஸ் அசோசியேஷன், சவுத் இந்தியன் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அசோசியேஷன், அதனுடைய பிரசிடென்டா இருந்து நான் ஆரம்பிச்சு ஏறக்குறைய 5 நிகழ்வுகள் நடத்திட்டோம். நேற்று முன்தினம் கூட தருமபுரியில மிகப்பெரிய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்வு, விருது வழங்கும் நிகழ்வு நடந்தது. அது ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. தனிப்பட்ட இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன பண்றாங்கிறதுக்கு வந்து இன்ஃப்ளூயன்சர் சங்கம் வந்து பொறுப்பேற்காது. ஒட்டுமொத்தமா எங்க சங்கத்துல வந்து அது மிகச்சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. சார், இதே வந்து லாக் பண்றாங்க சார். ஒரு அமௌண்ட் சொல்லிட்டு இவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாதான் என்னால ஒரு படத்தை ரிவ்யூ கொடுக்க முடியும், நல்லா கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. ஆனா வந்து அவங்கள போயிட்டு ஃபாலோ பண்ற ஆளுங்க வந்து போய் படம் பாக்குறது கிடையாது, அவங்கள மட்டும் தான் ஃபாலோ பண்றாங்க. சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து படம் பாக்குறவங்க போய் தேட்டர் போய் பாக்குறாங்க. இல்ல, சங்கத்தின் மூலமா வந்து நீங்க அணுகிறப்போ அதுக்கு நாங்க பொறுப்பேற்கலாம் ஒழிய தனிப்பட்ட சங்க உறுப்பினர்கள் செய்யறதுக்கு நம்ம பொறுப்பு சார். நீங்க ஒரு நடவடிக்கை எடுக்கலாம்ல, இது மாதிரி ஏமாத்துறவங்களை வந்து நம்ம பேன் பண்ணலாம். நிச்சயமா அதை செய்யலாம். சார், முகின் சார், அந்த பாடல் பத்தி தான் திருப்பி வரேன். அந்த பச்சக்கு பாட்டுல உங்களுக்கு வந்து பெரிய போர்ஷன் இல்ல, ஏதோ நீங்க கேட்டு வாங்கி ஆடின மாதிரி தெரிஞ்சுது. என்ன மாதிரி அதுல என்ன மாதிரி இல்ல, எங்க எல்லாரும் மாதிரியும் ஈர்ப்பு ஏற்பட்டு அந்த சாங்ல நானும் இருக்கணும் அப்படின்னு வந்தீங்களா? என்னது? இல்ல சார், நான் அப்ப அந்த மாதிரி ஆர்டர் இல்ல ஆக்சுவலி. அதுதான் சார் சொன்ன மாதிரி அந்த படத்துல அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த சாங் தேவைப்பட்டு இருக்கு. அது எதனால அந்த போலீஸ் பின்னாடி வராங்க இல்லையா, அது ரிவீல் பண்ணிருப்பாங்க போலீஸ் வராங்கன்னு. சோ அந்த கேரக்டர் அங்க டிராவல் பண்ணணும், அங்க போகணும். அந்த நீட் இருந்தனால்தான் அந்த சீன் வச்சிருந்தாங்க. நிதின் சத்யா, நீங்க ஒரு நல்ல நடிகர். அவங்க பாண்டியராஜனுக்கு அப்புறம் அந்த விழியாலேயே நடிக்கக்கூடிய ஒரு மனிதர். நீங்க இடையில பெரிய பிரேக். நீங்க அவரு இப்ப முகின் மாதிரி தான், ஹீரோ வில்லன் எந்த கேரக்டர் வேணாலும் பண்ணுவீங்க. ரொம்ப நாளா கேப் விட்டீங்களா? பர்சனலா அம்மா அந்த மாதிரி சோகம் அந்த மாதிரி விஷயங்களா? இல்ல அப்படிலாம் இல்ல. ப்ரொடியூசர் வேற இடையில ஆனீங்கல்ல, எல்லாமே என்னாச்சு? ஒரு 4 படம் ப்ரொடியூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய நிறுவனத்துல வந்து ஹெட் ஆஃப் ஆபரேஷன்ஸா இருந்தேன். இப்போ ஐ எம் பேக் இன்டு மை ப்ரொடக்ஷன்.
அதான் முக்கியம் சொன்ன மாதிரி இடம் பொருள் ஏவல் நல்ல படம், ஒரு தரமான படம், அதுல ஒரு நல்ல கேரக்டர், அதுதான் இனிமே குவாலிட்டி தான் பார்க்கணும். குவான்டிட்டி பார்க்கறது வந்து எனக்கு பெரிய உடன்பாடு இல்லைன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். இனிமே இந்த கேப் இல்லாம நான் பாத்துக்கிறேன் கண்டிப்பா. இயக்குனர் சார், அதாவது இந்தியாவில் வந்து தொடர்ந்து வந்து பாலியல் குற்றங்கள் வந்து பெண்களுக்கு எதிராக அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வந்து இந்த பாலியல் குற்றத்தை வந்து இந்த படத்துல மையப்படுத்தி எடுத்திருக்கீங்களா இல்ல வேற ஏதாவது இன்ஸ்டன்ட்? ஓகே சார், இது உண்மை சம்பவத்தை தழுவி உண்மை சம்பவம் ஆயிருக்கு. ஓகே சார், இது இருந்திருக்கு, வந்திருக்கு. அதுவும் இல்லாம இதுக்கு முன்னாடி வந்தது எல்லாம் ஒட்டி. இப்போதைக்கு அரசியல் பிளான் எதுவுமே இல்லை. இந்த பேக் இன்டு ஆக்டிங், பேக் இன்டு ப்ரொடக்ஷன், அதுதான் இப்போதைக்கு பிளான். இமான் சார், நீங்க நேஷனல் அவார்டு பேசினா கேட்கிறோம். நேஷனல் அவார்டு ஜூரி நிறைய குற்றச்சாட்டு வருது. அவங்க வந்து நம்மளுக்காக உரிமையா போராடி வாங்கியிருக்கணும், மலையாளத்திலயோ பெங்காலியோ பேசி வாங்குறாங்க, நம்மளுக்கு வாங்கல. தகுதியான படம் நிறைய படம் இந்த வருஷமே வந்து அவ்வளவு உள்ள படங்களுக்கு வந்து கிடைக்கல, தகுதி இருக்கோ இல்லையோ சில சிபாரிசுல வாங்குறாங்க அப்படிங்காங்க. நீங்க நேஷனல் அவார்டுனால உங்க அது கருத்தை பத்தி? அது வந்து ஆக்சுவலா ஒருத்தர் எடுக்கிற முடிவு கிடையாது சார். நம்ம இங்க இருந்து பார்க்கும்போது நம்ம மாநிலத்துக்கு இதை கிடைச்சிருக்கலாமே, இதை பண்ணிருக்கலாமே, இங்க இருக்கிறவர்கள் இதை சொல்லியிருக்கலாமே, இதுக்காக வந்து போராடி வாங்கியிருக்கலாமே, அதெல்லாம் நம்மளுடைய கேள்விகள் இருக்கும். பட் அந்த ஜூரியில இருக்கும்போது வெறும் நம்ம அது வந்து தமிழுக்கு உண்டான குரலா மட்டும் இருக்காது. அது ஒவ்வொரு மாநிலத்திலயும் அவங்களுடைய படங்களும் திரைப்படங்களும் பிளஸ் என்ன திரைப்படங்கள் இங்க நம்ம அனுப்பப்படுது. இப்போ வந்து ஒவ்வொரு அவார்டு விஷயத்துக்கும் வந்து அந்த திரைப்படம் முதல்ல அதுக்காக முறைப்படி அனுப்பப்பட்டிருக்கா, அவங்க அதை பாக்குறாங்களா, அவங்களுக்கு வந்து அது வந்து காட்சி அளிக்கப்பட்டிருக்கா, அவங்க முறைப்படி அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. நிறைய படங்கள் தகுதியான படங்கள் இருக்கும், பட் அந்த கமிட்டிக்குள்ளேயே போயிருக்காது, அந்த கமிட்டிக்குள்ள ஸ்கிரீனிங்குள்ளேயே போயிருக்காது. அப்போ எப்படி வந்து அவார்டு நீங்க எதிர்பார்க்க முடியும்? இதெல்லாம் விஷயங்கள் இருக்கு. ஸோ பிளஸ் அங்க ஸ்கிரீன் பண்ண படங்கள் தாண்டி அங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கு உண்டான அந்த ஜூரி, அதை தாண்டி அந்த ஜூரிஸ் எல்லாருமே கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கிறதுன்னு இருக்கு இல்லையா? இதுல வந்து பல ஸ்டேஜஸ் இருக்கு. ஸோ அதனால வெறும் நம்ம இங்க தமிழை சார்ந்து இங்க இருக்கிற ஜூரி மெம்பர்ஸ் மட்டுமே ஏன்னு கேள்வி கேட்கறதோ குற்றம் சொல்றதோ அது வந்து சரியா இருக்காதுன்னு என்னுடைய அபிப்பிராயம் சார். ஹீரோயின் மேடம், ஹீரோயின் உடஞ்சிருச்சு. அவருக்கு போய் காசு வாங்கி கொடுத்துட்டு படம் பாட்டெல்லாம் பார்த்துட்டு போய் திருப்பி கேள்வி கேட்கலாம். அப்ப படம் பாக்குறதுக்கு ஆர்வமா இல்ல பாட்டு அந்த படம் அதுக்காக தான் கொஸ்டின் திரும்பி வந்து செகண்ட் ட்ரிப். சார் டைரக்டர் சார், அதாவது அண்ணன் தம்பி துரோகம், அரசியல்வாதி துரோகம், பொண்டாட்டி துரோகம் அப்படிலாம் இருக்கும், அதுலதான் ஒண்ணு அப்படின்னீங்க. பொண்டாட்டிகளுக்கு நாமெல்லாம் பண்ற துரோகம் இருக்கு, அதுவும் இருக்கா? அது இதுல வரல சார், பொதுவா சொன்னது சார். அது துரோகம்னா எந்த துரோகம் இல்லை சார். நம்ம அவங்களை கவனிக்காம இருக்கோம்ல, வீட்டு வேலை பண்ணிட்டு எந்த லேடிஸையும் மதிக்கிறது இல்லை, வீட்டு வேலை பண்ணிட்டு, அதுவே துரோகம் தானே சார். வெளியில இருக்க உலகமே ஒண்ணுன்னு பார்த்துட்டு வீட்டுல உழைக்கிறவங்களை விட்டுடுறோம்ல, அந்த துரோகத்தை சொன்னேன், வேற எந்த துரோகம் இல்லை. நன்றி சார். தேங்க்யூ.